சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த காசிப் அப்படிங்கிற விஷயம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க. அத வந்து யாராலயும் கம்மி பண்ணவே முடியாது. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு காசிப் ஒண்ணு வந்துட்டு இருந்தது. என்னன்னா, தனுஷ் அவர்களும், மிருனாள் தாக்கூர் அவங்களும் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு டாக் ஒண்ணு போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அடுத்தடுத்து வேற காசிப் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அது கொஞ்சம் அப்படியே சைலன்ட்டா இருந்தது. இப்ப திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் பூம் ஆக ஆரம்பிச்சது. அதுவும் அந்த மாரி இல்ல. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி கல்யாணம் பண்ண போறாங்க. அதாவது தனுஷும், மிருனாள் தாக்கூரும் கல்யாணம் பண்ண போறாங்க. அது எப்பன்னா, பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே இருக்குது இல்லையா? அன்னைக்கு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இத பார்த்ததுமே ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னன்னா, தனுஷ் சாரோட ஃபேன்ஸுமே என்ன அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, நடுவுல டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ற அளவுக்கு அவரு போயிட்டாரு அப்படிங்கிற மாரி தனுஷ் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் கவலைப்பட்டாங்க. இந்த பக்கம் மிருனாள் தாக்கூர் அவங்களோட ஃபேன்ஸ்லாம் டேய் ஏன் டார்லிங் இவரு கல்யாணம் பண்ண போறாரா? அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கவலையில இருந்தாங்க. என்னதான் இந்த மாரி நியூஸ் வந்தாலுமே கன்ஃபார்ம் நியூஸ் அப்படிங்கிற மாரி எதுவுமே வரலங்க. அதனால இது ஒரு காசிப்பா தான் இருக்கு. இந்த விஷயம் நடந்தா தான் தெரியும். அதாவது பிப்ரவரி 14 அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனா தான் இது உண்மை தகவல் அப்படிங்கிற மாரி தான் ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. இந்த சமயத்துல தான் ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா, மிருனாள் தாக்கூர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்த விஷயத்த மறுத்திருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாரி அவங்க சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா வதந்தி அப்படின்னு கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. தனுஷ்க்கும் சரி, மிருனாள் தாக்கூருக்கும் சரி கல்யாணம் ஆகப் போறதில்ல அப்படிங்கிற விஷயம் இப்ப ஷோர் ஆயிருக்கு.